ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் கௌதம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சும்மா சூப்பராக ஒரு எக்லெஸ் மயோனிஸ் ரெடி பண்ணி அதை வச்சு சும்மா நச்சுன்னு வெஜ்ஜு சவர்மா எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய சமையல் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். கேரட்டு 1 கப்பு, முட்டைக்கோஸ் 1 கப்பு, கொடமிளகா 1, வெங்காயம் 1, மைதா மாவு 200 கிராம், பால் 1/2 டம்ளர், எண்ணெய் 1 டம்ளர். பால் 1/2 டம்ளர் எடுத்துருந்தீங்க அப்படின்னா எண்ணெய் 1 டம்ளர் எடுக்கணும். சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், வினிகர் 2 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பூண்டு 3. இப்போ மைதா சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறோம். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் நிறையா ஊற்றி பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி அதிகமாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம டோ நல்லா பிசைஞ்சாச்சு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். அதனால் ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது வாணலியில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இப்போ கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேரட் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் முட்டைக்கோஸ் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 3 வெஜிடபிள்ஸும் நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் குடமிளகா சேர்த்துக்க போகிறோம். அந்த காய்கறியில் நம்ம குடமிளகா கடைசியாக சேர்த்துருக்கோம். ஏன் அப்படின்னா மீதியெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் குடமிளகா சீக்கிரமே வதங்கிடும். இதை நாங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால தான் கடைசியாக சேர்த்துருக்கோம். இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காயெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வதங்கிடக்கூடாது. ரொம்ப வதங்கிடுச்சுன்னா நல்லா இருக்காது சாப்பிடும்போது. கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக வெந்துச்சுனாலே போதும். அப்போ தான் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது, க்ரன்ச்சியாக. இப்போ இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கிரீன் சில்லி சாஸ் கொஞ்சம், டொமேட்டோ சாஸ் 2 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு 60% நல்லா வெந்துருச்சு. இப்போ இது இவ்வளோ வெந்தாலே போதும். ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. நிறையா வெந்துடக்கூடாது. நிறையா வெந்துருச்சு அப்படின்னா க்ரன்ச்சியாக இருக்காது சாப்பிடும்போது. இப்போ மிக்சியில் ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் பால், எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் எண்ணெயில் இப்போ 1/2 டம்ளர் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துப்போம்.
இப்போ இதில் வினிகர் சேர்த்துக்கலாம். இதை ஒரு 4 to 5 செகண்ட்ஸ் அரைக்க போகிறோம். இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்க போகிறோம். இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்து மூடி அரைச்சிக்க போகிறோம். இப்போ கடைசியாக மீதி இருக்கிற எல்லா எண்ணெயும் ஊற்றி அரைச்சிக்கலாம். இதோ நம்ம எக்லெஸ் மயோனீஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சிலாம் பாருங்கள் எவ்வளோ செமையாக திக்காக சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதான், இப்போ நம்ம எக்லெஸ் மயோனீஸ் ரெடி. இப்போ நம்ம டோ நல்லா அரை மணி நேரம் சூப்பராக ஊறிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா இப்போ சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சாச்சு. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்து இது மேலே எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க எண்ணெயை. இப்போ எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணியாச்சுல்ல. இப்போ இதுக்கு ரோல் பண்ண போகிறோம். நல்லா ரோல் பண்ணிவிட்டு இப்போ இதை சுற்றிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிடணும். சுற்றிட்டு இந்த கடைசியாக இருக்கிற அந்த எட்ஜை நல்லா சென்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மறுபடியும் தேய்க்க போகிறோம் சப்பாத்தி தேய்ச்ச மாதிரியே. இது செய்யறதுல ஒரு 3 பெனிஃபிட் இருக்குது. இது இப்போ நம்ம இப்படி நம்ம ரொட்டேட் பண்ணி இப்படி தேய்க்கிறதுனால உள்ளே நல்லா லேயராக ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த லேயர்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் சாஃப்டாக வரும் இப்படி லேயராக இருக்கிறதுனால. இன்னொன்று நல்லா சர்க்குலர் ஷேப்பில் நல்லா ஒரு ஈவனாக உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம தேய்க்கும்போது அன்ஈவனாக இருந்திருக்கும், சர்க்கிளாக இருந்திருக்காது. இப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கு ஒரு சர்க்குலர் ஷேப் சூப்பராக கிடைக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போது தவாவில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கதை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவும் சப்பாத்தி மாதிரிலாம் வெந்துடக்கூடாது, லைட்டாக வெந்தாலே போதும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பார்த்துக்கோங்க. இது ஒரு நல்ல ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா
நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போது இதில் மயோனைஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நம்ம வெஜ் ஷவர்மாவை நல்லா ஹைலைட் பண்ணுறதே இந்த மயோனைஸ் தான். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இப்போ இதில் வச்சுக்கலாம். நல்லா ஒரு கார்னரில் வச்சுக்கோங்க, அப்போ தான் ரோல் பண்ணுறதுக்கு வந்து நல்லா வசதியாக இருக்கும். இப்போ ரோல் பண்ணிக்கோங்க. சூப்பராக நம்ம வெஜ் ஷவர்மா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நல்லா ஸ்டஃப் ஆகிருக்கு பாருங்கள், அந்த மயோனைஸும் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட கருத்துக்கள் சந்தேகங்கள் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடக்கூடிய சமையல் வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்யூ.